மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இனி நாங்கள் புவியியல் பாடத்தில் அபிவிருத்தியை பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இங்கெல்லாம் படிக்கிற இல்லையா? ஓகே, கவனமாக பார்க்கணும். என்ன அங்கங்கே பிறகு பார்க்கணும். ஓகே, நாங்கள் கடைசியாக பார்த்த பிள்ளைகள் அபிவிருத்தியினுடைய எதிர் விளைவுகளை நாங்கள் கடைசியாக பார்த்துட்டு இந்த கேள்வியும் செய்து நாங்கள் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? என்ன அப்போ அபிவிருத்தியின் எதிர் விளைவுகளை பார்த்துட்டு இந்த கேள்வியில இப்போ கிழமை நாங்கள் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? இந்த கேள்வி ரெண்டையும் பார்த்து நாங்கள் என்ன கவனமா இருக்கணும். என்ன இன்றைக்கு நாங்கள் இலங்கையின் அபிவிருத்தி பற்றி பார்க்க போறோம். இலங்கையினுடைய நாடான இலங்கை நாட்டினுடைய அபிவிருத்தி போக்குகளை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அண்மை கால அபிவிருத்தி போக்குகள் என்ன சரியா? இப்ப கட்டாயம் நிச்சயமாக கேள்விக்கு வரும். இதை தவிர்க்க முடியாத பாடங்கள் இவைகள் எல்லாம் சரி. ஆகவே கட்டாய கேள்வியில இவையும் ஒன்றாயிருக்கும். இப்ப சில பாடங்கள் கட்டாயமாக இருக்கும், தவிர்க்க முடியாத அது அவசியம் உங்களுக்கு தேவை என்பதனால். அது பரீட்சையில நீங்கள் பாஸ் பண்ணுவது மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுக்கு அவசியம் நீங்கள் இவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதனால் சில பாடங்கள் பாடங்களாக கட்டாய கேள்விக்கு போடுவதாக இருக்கும். சரியா? ஓகே, நீங்கள் அபிவிருத்தி இலங்கையினுடைய அண்மை கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முதல் எனது நாடான இலங்கை எங்கே இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால இலங்கை உங்களுக்கு தெரியும், என்ன அழகான உருவம், என்ன இலங்கையினுடைய என்ன எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத அழகான வடிவான உருவம் இலங்கை. என்ன என்ன பார்க்க ஆசையா இருக்கும். என்ன அப்படிப்பட்ட அழகான நாடு நமது நாடு. அது முற்காலத்துல மக்களும் தன்னிறைவை பற்றி அழகாக இந்த நாடு போல என்ன இருந்தார்கள் எல்லாரும். இலங்கை நாடு எவ்வளவு அழகுவதோ அதே மாதிரி பல்வேறு சிறப்பியல்புகளையும் கொண்டிருந்தது. உலக நாடுகளால அறியப்பட்டிருந்தது. என்ன உங்களுக்கு தெரியும், என்ன தன்னிறைவாக இலங்கை காணப்பட்டது. என்ன அப்ப நாங்கள் புராதன காலத்திலிருந்து இலங்கையை பார்க்கலாம். என்ன இலங்கை பல்வேறு நாடுகளோடு பல்வேறு தொடர்புகளையும் மேற்கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கலாம். கூடுதலாக வர்த்தகம் என்ன இலங்கை எல்லா நாடுகளும் அறியப்பட்டிருந்தது. என்ன இந்து சமுத்திரத்தில் முத்து அல்லது நித்திலம் என்றெல்லாம் இலங்கை அழைக்கப்பட்டது. என்றால் இந்த சமுத்திரத்துல அழகிய ஒரு நாடாக மட்டுமே அல்ல, அழகிய என்ன நிறைந்த என்ன இன்பமான ஒரு நாடாகவும் இலங்கை காணப்பட்டது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு இலங்கை தன்னிறைவை கொண்டிருந்தது. வர்த்தகத்தில் நீங்க பார்க்கலாம், உலகத்திலேயே சிறப்பான நாடாக, வாசனை பொருட்களை உற்பத்தி செய்கிற நாடாக. என உங்களுக்கு தெரியும், மேலம், கருவாய், கராம்பு, சாதைக்காய் என போன்ற வாசனை பொருட்களை உற்பத்தி செய்கிற நாடாக, பேர் பெற்ற நாடாக இலங்கை விளங்கியது. இதனால்தான் மேற்கத்திய நாடுகளான என போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றோர் இலங்கையை நாடி வந்தார்கள். அதே மாதிரி கிழக்கத்திய நாடுகளாகிய சீனா, ஜப்பான், மலேசியா என்ன சிங்கப்பூர் போன்ற நாடுகள் எல்லாம் இலங்கையை தேடி வந்தன. இலங்கை அந்த அளவு தூரம் என்ன பல்வேறு பொருட்களை தனித்துவமாக கொண்டு விளங்கியதுல வாசன திரவியங்கள் ஒன்று. இதை விட இந்து சமுத்திரத்தின் முத்து என கருதப்பட்டேன். இலங்கையில முத்து கடல் நிறைந்தளவு முத்தை கொண்டு காணப்பட்டது. என விலை உயர்ந்த முத்துக்கள் கிடைக்க அரிய முத்துக்களை கொண்டு காணப்பட்டது. அதே மாதிரி என்ன இரத்தினக்கல், இலங்கை பேர் பெற்ற நாடு இரத்தினக்கல் உற்பத்தியில. என்ன பல்வேறு விதமான பல்வேறு உயர்ந்த தரத்திலான இரத்தினக்கலை உற்பத்தி செய்யும் நாடாக இலங்கை விளங்கியது. இதே போன்று நீங்கள் பார்க்கலாம். என்ன இதை விட பல்வேறு வர்த்தக பொருட்களான என்ன பாக்கு, மிளகு, யானை தந்தம், என்ன கடல்ல இருந்து பெறுகின்ற சிப்பி, சங்குகள், என்ன முத்து இவற்றையெல்லாம் நிறைந்த அளவு ஏற்றுமதி செய்து உலக புகழ் பெற்று விளங்கியது இலங்கை. என்ன இதை விட என்ன
இலங்கையிலிருந்து முக்கிய உணவான நெல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. மன்னராட்சி காலத்தில் இலங்கை நெல் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று ஆசியாவிலேயே நெல் உற்பத்தி செய்யும் முதலாவது நாடாக இலங்கை விளங்கியது. பிள்ளைகள் என்ன அந்த அளவுக்கு தன்னிறைவு பெற்று எல்லா விடயங்கள் இலங்கை தன்னிறைவு பெற்று காணப்படும். அதே நேரத்தில் இலங்கை வாழ் மக்களும் சந்தோஷமாக அழகியவர்களாக இரக்கம், சுவாபம், அன்பு, கருணை, பாசம் கொண்ட மக்களாக, அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளிலும் சிறந்தவர்களாக இலங்கை மக்கள் விளங்கினார்கள். மன்னருடைய ஆட்சி காலத்தினுடைய தலையாய கடமையாக 3 இருந்தது. ஒன்று குளங்கட்டி வளம் பெருக்குதல். இதனுடைய முக்கிய தலையாய கடமை ஒன்று குளம் கட்டி வளம் பெருக்குதல். குளங்களை கட்டி அதில் நீரை பாய்ச்சி விவசாயத்தை மேற்கொண்டு மக்களை நாட்டை தன்னிறைவு பெற செய்தார்கள். இதனூடாக மக்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக எங்களுடைய மன்னர்கள், புராதன காலத்து மன்னர்கள் பேர் பெற்று விளங்கினார்கள். அப்போ அவருடைய தலையாய கடமைகள் ஒன்று குளங்கட்டி வளம் பெருக்குதல். 2வது எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாத்தல். அது உள்நாட்டிலோ வெளிநாட்டோ படையெடுப்புகளிலிருந்து மக்களை பாதுகாத்தல். 3வது ஆன்மீக பண்புகளை வளர்த்தல். அதுக்காகத்தான் நிறைந்தளவு விகாரைகளை கட்டினார்கள். தமிழ் மன்னர்கள் சிங்கள மன்னர்களும் சேர்ந்து மக்களுடைய ஆன்மீக பண்புகளை வளர்க்கும் பொருட்டு அங்கு விகாரைகளை கட்டி ஆலயங்களை கட்டி அங்கு பூசைகளை நடாத்தி, பூசைகள் மட்டுமல்ல ஆன்மீக பண்புகளை வளர்க்கக்கூடிய பல்வேறு விடயங்களை மேற்கொண்டு மக்களை நேரிய வழியில் இட்டுச் செல்வதும் மன்னர்களுடைய தலையாய கடமைகளில் ஒன்றாக விளங்கியது. இதனால்தான் பாரிய இலங்கையில பேர் பெற்ற விகாரைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ருவான் வெலிசாய மிக முக்கியமான விகாரை இப்படி பல்வேறு விகாரைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில தமிழ் மன்னர்களால் எல்லாளன் போன்ற மன்னர்களால் பல்வேறு இந்து ஆலயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. விளங்குதானே? அந்த அளவு பேர் பெற்று இருந்தது மன்னர்களுடைய தலையாய கடமைகளில் ஒன்றான ஆன்மீக பண்புகளை வளர்த்தல். அதற்காக விகாரைகளை கட்டி மடாலயங்களை கட்டி பிக்குகளை, கூடுதலாக பௌத்தம் சார்ந்த விகாரைகள் தான் நிறைய இருக்கின்றது. எனவே பௌத்த பிக்குகளை வரையறுத்து இந்தியாவிலிருந்தும் அங்கால இருந்து ஜப்பான், சீனா போன்ற சிங்கப்பூர் போன்ற பிரதேசங்களிலிருந்து பௌத்தர்களை வரவழைத்து, பௌத்த முனிவர்களை வரவழைத்து, பிக்குகளை வரவழைத்து அவர்களை சிறப்பான வழியில் மன்னர்கள் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்தளவு மடாலயங்கள், விகாரைகளை எல்லாம் கட்டி கொடுத்து, அதற்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து, நிலப்புலங்களை விகாரைகளுக்கு அன்பளிப்பு செய்து, அதன் மூலம் வருவாயை பெற்று பிக்குகளும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் தொடர்ந்து செயற்படக்கூடியதாக மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே மன்னருடைய தலையாய கடமையாக ஒன்று எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாப்பது, 2வது குளங்கட்டி வளம் பெருக்குவது, 3வது ஆன்மீக பண்புகளை வளர்ப்பது. இவ்வாறாக என்ன செய்தார்கள்? எமது தாய் நாடான இலங்கையை உலக புகழ்பெற்ற நாடாக மாற்றினார்கள். தன்னிறைவு கொண்ட நாடாக மாற்றினார்கள். எல்லாவற்றிலும் தன்னிறைவு கொண்டவர்கள் நாட்டு. உணவுல மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் வர்த்தகம், பொருளாதாரம் என்பது வர்த்தகம், கைத்தொழில், பல்வேறு சேவைத்துறை அனைத்திலும் இலங்கை தன்னிறைவு பெற்ற நாடாக மன்னராட்சி காலத்தில் விளங்கியது. அதே நேரத்தில் நல்ல கலை கலாச்சாரங்களையும் ஒழுக்க பண்புகளையும் விழுமியங்களையும் மன்னர்கள் பேணி பாதுகாத்தார்கள். உயர்ந்த கலை கலாச்சாரங்கள் மக்கள் நல்லொழுக்க பண்பில் எல்லோரோடும் எல்லா நாடுகளாலும் விரும்பி ஏற்கக்கூடிய நல்லொழுக்க பண்பில் மன்னர்கள் கலை கலாச்சாரங்களை கட்டி எழுப்பினார்கள். அதில் நாங்கள் பார்க்கலாம் சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை இது பார்க்கலாம். நாங்கள் சிற்பங்களுக்கு
நாங்கள் பார்க்கலாம். பல்வேறு விகாரைகளில் காணப்படுற பழைய காலத்து சிற்பங்கள், அது அரசராக இருக்கலாம், அரச குடும்பத்தை சித்தரிக்கிற சிற்பமாக இருக்கலாம், அல்லது இங்கே பௌத்த மதம் சார்ந்த சிற்பங்களாக கதைகளை எடுத்து கூறுகின்ற சிற்பங்களாக இருக்கு. சிற்பக்கலையில் இலங்கை சிறந்து விளங்கியது. அதே போன்றது ஓவியக்கலையிலும் சிறந்து விளங்கி பல்வேறு விதமான ஓவியங்கள் இலங்கையில் இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன அதில் மிக முக்கியமான அஜந்தா ஓவியம், என்ன குகை ஓவியங்கள் எல்லாம் இலங்கையில் பேர் பெற்று விளங்கின. என்ன அதே போன்று எழுத்துக்கலை, இலக்கிய கலை, என்ன கற்பாறைகளில் ஆணிகளை கொண்டு எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. என்ன பழைய காலத்து பிராமி எழுத்தில் எழுதப்பட்ட கல்லுகளில் பொறிக்கப்பட்டுள்ள இலக்கியங்கள் இன்று இருக்கின்றன. என்ன அப்போ சிற்பக்கலை, ஓவியக்கலை, இலக்கியக்கலை, நடனக்கலை எல்லாத்தையும் இலங்கை நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தது. ஏன்னா அப்போ பொருளாதாரத்தில் மட்டுமின்றி பல்வேறு கலைகள்லையும் ஒழுக்க பண்புகள்லையும் அதே நேரத்தில் ஆன்மீகத்திலையும் இலங்கை சிறந்து விளங்கியது. அதே நேரத்தில் அரசியலிலும் இலங்கை சிறந்து விளங்கியது. பிள்ளைகள் நல்ல ஆட்சி செய்த மன்னர்கள் இருக்கிறார்கள். என பேர் கொண்ட நல்ல ஆட்சி நிறைந்த மன்னர்கள். ஏன்னா இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலேயும் நல்லாட்சி கொண்ட மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் எல்லாளனை நாங்கள் முக்கியமாக கருதலாம். தமிழ் மன்னன் எல்லாளன் என்ன சிறப்பாக ஆட்சி செய்த 40 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தான். நெல்லாளன் நீதி வலு தவறாமல் ஆட்சி செய்திருக்கிறான். அதே போன்று அவனுக்கு பின்வந்த அரசர்களை நாங்கள் பார்க்கலாம். கூடுதலாக நாங்கள் பார்க்கலாம். என தாதுசேனன், மகாசேனன், பராக்கிரம பாகு என பல்வேறு பேர் பெற்ற மன்னர்களும் நல்ல ஆட்சியை மேற்கொண்டு நல்ல அரசியலில் நல்ல நிர்வாக திறமையுள்ள அரசியலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் இலங்கையினுடைய நீங்கள் பார்த்து இலங்கையுடைய தலைநகரங்கள் இடம்பெயர்ந்த பாடத்தில் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு சிறப்பாக நகர அமைப்பு திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு சிறந்த ஆட்சி செய்து கொண்டு, அது அரசியலாக இருக்கலாம் அல்லது நிர்வாக முறையாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கலாம். அதில் கழிவுகளை அகற்று எவ்வாறு சுகாதார முறைப்படி கழிவுகளை அகற்றுவது கூட, அதே நீரை நிலத்து கீழால தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்திலும் கூட நீரை நிலத்து கீழால கொண்டு செல்கின்றதும், அதே கழிவு வாய்க்கால்களை அமைப்பதிலும் பெயர் பெற்றிருந்தார்கள். அப்படி எல்லா விதமான நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்தில் கூட உயர்ந்த தரத்திலான இன்றைக்குமே கண்டுபிடிக்க முடியாத நவீன இன்ஜினியர்களால், ஏன்னா மாடர்ன் இன்ஜினியர்ஸால் இன்றைக்கு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு குளங்களையும் குளங்களுடைய நீரை பாய்ச்சுகின்ற முறைகளையும் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொழில்நுட்பங்களை இன்றைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியாததுக்கு வியத்தகு தொழில்நுட்பமாக இருக்கிறது புராதன கால தொழில்நுட்பம். ஏன்னா அது சிறப்பாக இந்த குளங்களில் நீரை தேக்குவதிலிருந்து நீரை வயல்களுக்கு வழங்கும் வரையான தொழில்நுட்பம் மிக சிறப்பானது. குள அமைப்பும் மிக சிறப்பானது. என்ன விளங்குதோ? அந்தளவு தூரம் இலங்கை பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, இலங்கை அரசியலிலும் கலை கலாச்சாரங்களிலும் என அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளை வளர்ப்பதிலும் இலங்கை தன்னிறைவு பெற்று காணப்பட்டது. பிள்ளைகள் அப்படிப்பட்ட எமது நாடான இலங்கை அறிவிலும் எல்லா நல்விடயங்களிலும் சிறந்து விளங்கிய மக்களாகிய இலங்கை மக்களும் அந்நியர்கள் எப்போது இலங்கையில காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதல் இலங்கையினுடைய தன்னிறைவு பொருளாதாரமும் கலை கலாச்சாரங்கள் ஆன்மீக பண்புகள் என்பவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது இலங்கையினுடைய மேலை நாட்டு கலை கலாச்சாரங்களுக்கும் ஆன்மீக பண்புகளுக்கும் இலங்கை உட்பட்டது. இதனால் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. அதே நேரத்தில் இலங்கையுடைய பொருளாதாரத்தில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டன. அது இன்று வரையும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் தன்னிறைவு அடைந்த இலங்கையினுடைய பொருளாதாரம், வியத்தகு முறையில் இருந்த இலங்கையினுடைய வர்த்தகம், பொருளாதார அமைப்புகள், அரசியல், ஆன்மீகம், கலை கலாச்சாரங்கள் என்பன அந்நியரின் வருகைக்கு பின்னர், போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றோரின் வருகையின் பின்னர் இலங்கையுடைய பொருளாதாரம்
மாற்றமடைந்தது. தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. எனவே ஏற்று இறக்குமதி பொருளாதாரமாக இலங்கை மாற்றப்பட்டது. ஆனால் முன்னர் எமது நாடான இலங்கை எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெற்று உலக புகழ் பெற்று விளங்கியது. இங்கிருந்து பல்வேறு பொருட்கள், அரிசி, நெல் உட்பட பல்வேறு பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு பெருமை வாய்ந்த நாடாக இலங்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்நியர்கள் இலங்கையில கால் வைத்தார்களோ அவர்கள் இலங்கையுடைய வளங்களை சுரண்டி சென்று தமிழ் தாய் நாட்டை வளப்படுத்தினார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தார்கள். தன்னிறைவு பொருளாதாரத்தை ஏற்று இறக்குமதி பொருளாதாரமாக மாற்றினார்கள். அப்படி என்றால் பிள்ளைகள் ஏற்று இறக்குமதி என்று சொன்னால் என்ன? இலங்கையிலிருந்து என்ன செய்தார்கள்? தமக்கு தேவையான பொருட்களை வருடி சென்றார்கள். கொள்ளையடித்து என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இலங்கையிலிருந்து தங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை பொருட்களையும் வாரி இறைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்லலாம். என இலங்கையிலிருந்து அவர்கள் இங்கு வந்ததற்கு காரணம் ஒன்று மதம் பரப்புவதற்கு, இரண்டாவது இலங்கையிலிருந்து வாசனை திரவியங்களையும் மற்றும் பல்வேறு பொருட்களையும் கொண்டு சென்று தம்மையும் தமிழ் தாய்நாட்டை வளப்படுத்தியதோடு இவற்றை விற்று ஏனைய நாடுகளுக்கு விற்று அதிக லாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டார்கள். அந்த வகையில் வாசனை திரவியங்கள், ஏலம், கருவா, கராம்பு, காதைக்காய் போன்ற வாசனை திரவியங்களையும், இரத்தின கற்களையும், முத்து, பவளம் போன்றவற்றையும் மற்றும் ஏனைய பொருட்களையும் இலங்கையிலிருந்து கொண்டு சென்றார்கள். அந்த பொருட்கள் மட்டுமின்றி இலங்கையினுடைய விவசாயத்தை அழித்து பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொண்டார்கள். இலங்கையிலிருந்து கோப்பி, தேயிலை, கொக்கோ, ரப்பர் போன்றவற்றை இலங்கையிலே பயிரிட வழிகிட்டார்கள். விவசாயத்தை அழித்து இலங்கையினுடைய விவசாயத்தை அழித்து இலங்கையுடைய மத்திய மலைநாட்டில் தேயிலை, ரப்பர் போன்றவற்றை நடுகை செய்தார்கள். அவையும் இலங்கையுடைய குளிர்ச்சியான காலநிலைக்கு செழித்து வளர்ந்தது. எனவே தேயிலை, ரப்பர், கோப்பி, கொக்கோ போன்றவற்றை அதிகளவு பயிரிட்டு இவற்றையும் வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். எனவே விவசாயம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அப்ப இங்கிருந்து இவற்றை பெற்று சென்று தாமும் அதை பெற்று மட்டுமின்றி ஏனைய நாடுகளை விற்று அதிக லாபம் சம்பாதித்து தமிழ் தாய் நாட்டை வளர்த்து கொண்டார்கள். அதே நேரத்தில் இலங்கையுடைய பொருளாதாரம், தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியுட தொடங்கியது. அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லோரும் பெருந்தோட்டத்திற்கு வேலைக்கு வாங்க. மக்கள் போகவில்லை. மக்கள் ஒருவரும் போகவில்லை. அவர்கள் பெருந்தோட்ட பயிர்ப்பு அந்நியருக்கு நாங்கள் அடிமையாக இருந்து எங்களுடைய விவசாயத்தை விட்டுவிட்டு நாங்கள் வரமாட்டோம். அதற்கு அந்நியர்கள் என்ன சொன்னார்கள்? ஒன்று, பெருந்தோட்ட பயிற்சிக்கு வராதவருக்கு வேலை இல்லை, அவர்களுக்கு ஏனைய வசதிகளும் வழங்கப்படவில்லை. இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் வாங்க வேலைக்கு பெருந்தோட்ட பயிற்சி நீங்கள் வேலை செய்ய வாங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இறக்குமதி செய்து தருகின்றோம். அரிசி தேவையா இறக்குமதி செய்கின்றோம், கோதுமை தேவையா, பான் தேவையா, ஏனைய பொருட்கள் தேவையா, எல்லாவற்றையும் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். நீங்கள் ஏன் வயலுக்குள்ள கிடந்து கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் வாழ வேண்டும்? அதை விட நீங்கள் எங்கள்கிட்ட வேலைக்கு வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு வேலை தருகின்றோம், சம்பளம் எடுத்து நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் ஏற்று இறக்குமதி பொருளாதாரம் என்று. எனவே இலங்கையிலிருந்து என்னென்ன ஒன்று பெருந்தோட்ட பயிர்கள், அடுத்தது வாசனை திரவியங்கள், அடுத்தது இரத்தினக்கல், யானை தந்தம், பாக்கு, மிளகு இவற்றையெல்லாம் ஏற்றுமதி செய்து அங்கிருந்து எங்களுக்கு மேல்நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் இறக்குமதி செய்தார்கள். செய்து மக்களுக்கு வழங்கியாகவே இவைதான் ஏற்று இறக்குமதி பொருளாதாரம் என்பது. அதே நேரத்தில் தமது கைத்தொழில்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டும் இங்கிருந்து இந்த ரப்பரை, இவை மட்டுமல்ல ஏனைய பொருட்களையும், தேயிலையா இருக்கலாம், கோப்பியா இருக்கலாம், கொக்கோவா இருக்கலாம்,
இவற்றை எல்லாம் மூலப்பொருட்களாக பெற்று சென்று அவற்றை தமது நாடுகளில் கைத்தொழிலுக்கு பயன்படுத்தி கைத்தொழில் பொருட்களை உற்பத்தி செய்தும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தும் பிறகு அவற்றை எமது நாடுக்கு விற்றார்கள். அப்ப எமது நாடை இலங்கை போன்ற ஏனைய அண்டை நாடுகளான இந்தியா, அடுத்தது தென்கிழக்காசிய நாடுகள், இவற்றிலிருந்து மூலப்பொருட்களாக இந்த பொருட்களை பெற்று சென்று நாட்டில் முடிவுப் பொருட்களாக மாற்றி இங்கு கொண்டு விற்றார்கள். எனவே மூலப்பொருட்களை பெறுகின்ற நாடுகளாகவும் முடிவுப் பொருட்களை விற்பனை செய்யும் சந்தைகளாகவும் இலங்கையை மாற்றினார்கள். தன்னிறைவு பெற்றிருந்து பெருமையோடு வாழ்ந்த இந்த இலங்கை இன்றைக்கு வறிய நாடாக மாறுகின்ற நிலைக்கு இந்த அந்நியர்கள் இலங்கையுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்தார்கள் என்னலாம் பிள்ளைகள். இப்ப விளங்குதா? ஆகவே மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்ய மூலப்பொருட்களை பெறுகின்ற நாடுகளாக இந்த நாடுகளை மாற்றி அதே நேரத்தில் தங்களுடைய நாட்டில் இவற்றை கொண்டு முடிவுப் பொருட்களாக்கி இதை விற்பனை செய்கின்ற சந்தைகளாக மாற்றினார்கள். எனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது, தன்னிறைவு பொருளாதாரம் சீர்குலைந்தது, பொருளாதாரம் ஏற்று இறக்குமதி பொருளாதாரமாக மாற்றப்பட்டது பிள்ளைகள். அப்ப இலங்கையினுடைய தன்னிறைவு வீழ்ச்சி அடைந்தது. எனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் முற்காலத்தில் உயர்ந்திருந்ததோ, எல்லா உலக நாடுகளும் அறியப்பட்டு பேர் பெற்று விளங்கியதோ, அதே போன்று உண்மையில் செல்வம் செழிக்கின்ற நாடாக இலங்கை இருந்ததோ, ஆனால் அந்நியர்களின் வருகையின் பின்னர் அது வறிய நிலைக்கு இலங்கையை மாற்றியது. கையேந்தி நிலைக்கின்ற நிலையில், மற்றவரையும் கையேந்தி நிற்கின்ற நிலையில் நாங்கள் தன்னிறைவு பெற்று செல்வ செழிப்போடு வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு உணவுக்காக, கேவலம் உணவுக்காக மற்றவரை கையேந்தி நிற்கின்ற நிலைக்கு இலங்கையை அந்நியர்கள் கொண்டு விட்டார்கள் என்று கூறலாம். ஏனென்றால் விவசாயத்தை அழித்து பெருந்தோட்ட பயிற்சியை அவர்கள் முக்கிய கவனம் செலுத்தியதனால் இலங்கை உணவுக்கு கூட இன்றைக்கு வரையும் கோதுமமா வராவிட்டால் எங்களுடைய உணவுல முக்கியமாக இடம்பெற்றிருப்பது கோதுமை. கோதுமை சேராத பண்டங்களே இல்லை. அந்த அளவு தூரம் இலங்கையுடைய மக்கள் கோதுமாவினுடைய தங்கி இருக்கின்றார்கள். அப்ப இன்றைக்கு உணவுக்காக அந்த கோதுமை அங்கிருந்து புறப்படுகின்றது, பிற நாடுகளிலிருந்து புறப்படுகின்றது. இலங்கையில கோதுமை விளைவதற்குரிய காலநிலை ஏற்றதாக இல்லை. அப்படி காலநிலையை நாங்கள் உருவாக்கினாலும் கோதுமாவின் உற்பத்தி செலவு இறக்குமதி செலவை விட 3-4 மடங்கு அதிகரித்து காணப்படும். உதாரணமாக சும்மா சொன்னால் கோதுமா 125 ரூபா ஒரு கிலோ என்றால் நாங்கள் உற்பத்தி செய்ய 400 ரூபா முடியும், அல்லது 300 ரூபா முடியும் என்றால் பிரியின் அதில் நாங்கள் காலத்தையும் நேரத்தையும் மனித வளத்தையும் வீணடிக்க வேண்டும், அதை விட இறக்குமதி செய்யலாம் என்று இன்றைக்கு நாங்கள் இறக்குமதியில் தங்கி இருக்கின்றோம். அப்போ இன்றைக்கு உணவுப் பொருட்களுக்காக கூட பிற நாடுகளை கையேந்தி நிற்கின்ற நிலைக்கு அந்நியர்கள் எமது பொருளாதாரத்தை மாற்றியமைத்தார்கள் என்று நாங்கள் கூறலாம். எனவே இவ்வாறு விட்டு கொண்டு போனால் எமது நாடு வறிய நாட்டிலும் வறிய நாடாக மாறிவிடும், குட்டிச்சுவராகிவிடும். எனவே இலங்கையை நாங்கள் மீண்டும் தன்னிறைவான நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இலங்கையில பொருளாதாரத்தை சீரமைப்பது, பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வது என்ற முக்கிய நோக்கோடு இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய மீண்டும் தன்னிறைவு பெற்ற நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்ற வேண்டுமாயிருந்தால் இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சியில துரித வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு துரித வளர்ச்சி ஏற்படுத்துவதாக இருந்தால் அதனுடைய உட்கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எந்த துறையா இருந்தாலும், அது பொருளாதார துறையா இருந்தா என்ன, அது சமூக நலத்துறைகளா இருந்தா என்ன, அது ஆன்மீகத்துறையா இருந்தா என்ன, அது அரசியல் துறையா இருந்தா என்ன, அதனுடைய கட்டமைப்புகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது, உட்கட்டமைப்பு போது பிள்ளைகள் அடித்தளத்தில் இருந்து பொருட்களை உற்பத்தி செய்து
விற்பனை செய்கின்ற வரையும், அதே நேரத்தில் ஏனைய துறைகளாயிருந்தால் அவை வளர்ச்சி அடையும் வரையும் அதனுடைய அடித்தளத்தில் ஆரம்ப நிலையிலிருந்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். முன்னேற்றமான துரித மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான் உட்கட்டமைப்பு வசதிகள் எனப்படுகின்றது. அவ்வாறு அந்த அடித்தளத்திலிருந்து ஆரம்ப நிலையிலிருந்து என்னென்னவற்றில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த துறைகளை துரித வளர்ச்சியடைய செய்ய வேண்டும், நவீன முறையில் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த விடயங்களை மாற்றியமைத்து நவீன முறையில் சிறப்பான முறையில் மாற்றியமைத்தலேயே உட்கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று கூறுவோம். ஆகவேதான் இந்த தன்னிறைவு பெற்ற இளைஞனுடைய பொருளாதாரத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றைத்தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். இலங்கை அண்மைக்கால பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கையில் இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தியை விரைவாக துரிதமாக ஏற்படுத்துவதாயிருந்தால் பல்வேறு துறைகளை தெரிவு செய்து, அது மிக முக்கியமான துறைகள் எவை, எல்லாமே மிக முக்கியமாகிவிட்டது. இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் இவை முக்கியமல்ல இவை முக்கியம் என்று நாங்கள் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைய காலத்தில் எல்லாமே முக்கியமாகிவிட்டது. அப்பத்தான் இலங்கையினால பழைய முறையில் பழைய வாழ்க்கை முறை போன்று தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இலங்கையை மாற்ற முடியும். எனவே இலங்கையினுடைய பல்வேறு துறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், வளர்ச்சிகளை உருவாக்க வேண்டுமா இருந்தால் அதனுடைய ஆரம்ப நிலையிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல். இப்ப விளங்குதா? இப்ப என்னென்ன துறைகள் என்பதை நாங்கள் பார்ப்போம். இலங்கையினுடைய பல்வேறு துறைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வதற்கு பொருளாதாரம் மட்டுமல்ல, சமூக கலை கலாச்சாரங்களும் தொழில்நுட்பங்களும் அரசியல் ஆன்மீக பண்புகளிலும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வரப்படுகின்றன. எனவே அந்த வகையில நாங்கள் பார்க்கும்போது இலங்கையில நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்தில் இலங்கையினுடைய அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அத்திட்டங்களில் ஒன்றுதான் இலங்கையின் விவசாய குடியேற்ற திட்டங்கள், ஆற்று பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பல்நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பாரிய அளவிலான கைத்தொழில்கள், சுதந்திர வர்த்தக வலயங்கள், ஏற்றுமதி கிராமங்கள், கைத்தொழில் பேட்டைகள் போன்றவற்றினூடாக இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள், துரித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்ப என்றைக்கு இலங்கை சுதந்திரம் பெற்றதோ, அந்நியர் கைகளிலிருந்து விடுபட்டு எமது நாடான இலங்கை என்றைக்கு சுதந்திரம் பெற்றதோ அன்றைய தொடக்கம் இன்றைக்கு வரையும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றன. அப்ப இலங்கை 1948ஆம் ஆண்டு என்ன சுதந்திரம் பெற்றது உங்களுக்கு தெரியும். என்ன அந்த சுதந்திரம் பெற்ற காலம் இன்றைக்கு எத்தனை வருடங்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். இலங்கை சுதந்திரம் பெற்று அந்த காலத்தில் இருந்து இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து நாட்டு மக்களையும் எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற செய்வதற்காக ஆரம்பத்தில் இருந்து இலங்கையினுடைய விவசாய இலங்கையின் ஆரம்ப காலத்திலிருந்து அந்நியர் கையிலிருந்து விடுபட்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இலங்கையினுடைய விவசாய குடியேற்ற திட்டங்கள், ஆற்று பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பாரிய அளவிலான கைத்தொழில்கள், சுதந்திர வர்த்தக வலயங்கள், ஏற்றுமதி கிராமங்கள் என்ற அடிப்படையில் அத்தோடு கைத்தொழில் பேட்டைகள் போன்றவற்றினூடாக இலங்கையில துரித அபிவிருத்தியை ஏற்படுத்தி இலங்கை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் மிக முக்கியமாக என்ன முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்ட போதிலும்
அவை உண்மையானதாகவும் நிரந்தரமாகவும் நிலைப்பேறானதாகவும் நாங்கள் முன்னே பார்த்திருக்கிறோம். அபிவிருத்தியில நிலைப்பேறான அபிவிருத்தி, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி வேண்டுமா இருந்தால் அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு மிக முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. என அப்ப என்னவாயிருந்தாலும் நாங்கள் துரித வளர்ச்சி அடைய வேண்டுமாயிருந்தால், அபிவிருத்தியின் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டுமாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா துறைகளினதும் உட்கட்டமைப்பு வசதிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அடித்தளத்தில் இருந்துதான் முடிவு வரையும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டுமாயிருந்தால், அதாவது விரைவான வளர்ச்சி வெற்றியை பெற வேண்டுமாயிருந்தால், அவ்வெற்றிகள் நிலைத்து நிற்க வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக உட்கட்டமைப்பு வசதிகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் மாற்றியமைக்கும் போது நாம் பழைய முறைகள் எல்லாம் கைவிட்டு புதிய முறைகளை கொண்டு வருவது மட்டுமின்றி பல்வேறு புதிய நவீன தொழில்நுட்ப முறைகளையும் விஞ்ஞான முறைகளையும் அதை நாங்கள் உட்புகுத்த வேண்டும். அத்தோடு அவை சிறந்த தரத்திலான நிலைத்திருக்கக்கூடிய உண்மையான பலனை கொடுக்க வேண்டுமாயிருந்தால் அதுல நல்லெண்ணங்களையும் நல்ல கலை கலாச்சார அம்சங்களையும் அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளையும் அதில் புகுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது பிள்ளைகள். அப்போதுதான் அவை தரம் வாய்ந்தவையாகவும் அவை நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலும் அங்கு விஞ்ஞானம் மட்டுமல்ல, அறிவு மட்டுமல்ல, நவீன தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, அவை நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்தால், அவை பெயர் பெற்று விளங்க வேண்டுமாயிருந்தால், அவை எதிர்கால சந்ததிக்கும் கையளிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் அவற்றில நல்லொழுக்க பண்புகளும் நற்கலை கலாச்சார சிறப்பம்சங்களும் அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளையும் அதில் புகுத்தினால்தான் அந்த நிலையான நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்பது ஏற்படுத்தப்படும். அத்தோடு பிள்ளைகள் இவை மட்டுமின்றி நாம் வாழுகின்ற சூழலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சூழலையும் அதனோடு இணைத்து கொண்டு சிறந்த முகாமைத்துவம் ஊடாகத்தான் சிறந்த பொருளாதாரம் மட்டுமல்ல, கலை கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, ஆன்மீக பண்புகள் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற இந்த சூழலிலிருந்துதான் நாம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உயிர் வாழ்வதற்கும் நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் இனிவரப்போன்ற எதிர்கால சந்ததியும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நிச்சயமாகவும் வாழுவதற்கும் அங்கு நாங்கள் எமது சூழலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த சூழலை பாதுகாத்து கொண்டு நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அயராத முயற்சிகள் இலங்கை அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் என்னென்ன துறைகளில் என்னென்ன உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இலங்கை செயற்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளையா? அவைதான் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள். இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் என்னென்ன நடவடிக்கைகள் என்று நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் இங்க பாருங்க, இலங்கையின் அண்மைக்கால நட இவையாக இருக்கிறது. இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இவை. இவற்றினூடாக இவற்றினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் அபிவிருத்தி அடைய செய்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இலங்கையை நாங்கள் அபிவிருத்தியின் உச்சக்கட்டத்தில் கொண்டு செல்லும், அதுவும் விரைவாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இத்துறைகள் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க பாருங்க, இவ்வளவு துறைகளும் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? என்னென்ன பாருங்க. ஒன்று
வீதி அமைப்புகள். வீதி அமைப்புகள் என்னும் போது அதுல பல்வேறு விதமான வகையான வீதிகள் இருக்கு. ஒன்று தரை போக்குவரத்து. தரை போக்குவரத்து என்னும் போது தரையில பிரதான வீதிகள். ஒன்று வீதிகளை அமைத்தல், புது வீதிகளை அமைத்தல். இரண்டாவது இருக்கின்ற வீதிகளை அபிவிருத்தி செய்தல், அதாவது தரம் வாய்ந்ததாக மாற்றி அமைத்தல். ஒன்று புது வீதிகளை அமைத்தல், இரண்டாவது இருக்கின்ற வீதிகளை தரம் வாய்ந்த வீதிகளாக மாற்றி அமைத்தல். மூன்றாவது விரைந்து செல்லக்கூடிய அதிவேக நெடுஞ்சாலைகள் அல்ல வீதிகளை போடுதல், அமைத்தல். இது தரை வழியில முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. இதைவிட மேம்பாலங்களை அமைத்தல், இவையும் விரைவான போக்குவரத்துக்கும் நெருக்கடியான போக்குவரத்துக்கும் தீர்வு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப தரைவீதி போக்குவரத்து என்னும் போது, அதை அபிவிருத்தி செய்தல் என்னும் போது அதனுடைய உட்கட்டமைப்பு அமைப்புல மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது ஒன்று இருக்கின்ற வீதிகளை தரம் வாய்ந்ததாக மாற்றுதல், இரண்டாவது புதிய வீதிகளை அமைத்தல், மூன்றாவது அதிவேகமாக செல்லக்கூடிய வீதிகளை அமைத்தல், நான்காவது சுரங்கப்பாதை ஊடாக அல்லது மேம்பாலங்கள் ஊடாக வீதிகளை அமைத்து வீதிகளில் ஏற்படும் நெருக்கடிகளையும் நேர விரயங்களையும் தவிர்த்தல். இந்த வகையில தரை வீதிகளை அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மாற்றி அமைப்பதன் மூலம் போக்குவரத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். தரை வீதி போக்குவரத்தை. அதனால என்ன நன்மை என்பதை நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம், தனித்தனியாக பார்ப்போம். இரண்டாவது போக்குவரத்துல ஒன்று தரைவீதி போக்குவரத்து, அடுத்தது ஆகாய போக்குவரத்து. ஆகாய போக்குவரத்து என்பது விமான நிலையங்கள். அந்த விமான நிலையங்களுக்குள்ளேயும் ரெண்டு விதமான விமான நிலையங்கள் இருக்கு. ஒன்று உள்நாட்டு விமான நிலையங்கள், உள்நாட்டுக்குள்ள இடம்பெறுகின்ற விமான சேவைகள். அடுத்தது சர்வதேச விமான சேவை, உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற விமான சேவைகள். இந்த ரெண்டு விமான சேவைகளையும் தரம் உயர்த்த வேண்டும். அப்போது நாடு அபிவிருத்தி அடையும். அது என்னென்று நாங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது பார்ப்போம். தரம் உயர்த்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய உட்கட்டமைப்பு அடித்தளத்தில் இருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆகவே அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்தது தரையில நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று பிரதான வீதிகள், அடுத்தது ரயில் புகையிரத வீதிகள். புகையிரத வீதிகள்ல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலம், உட்கட்டமைப்பு வசதிகள்ல நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலம் அதிவேகமாக செல்லுகின்ற புகையிரத வீதிகளை அமைத்தல். அடுத்தது இரட்டை புகையிரத வீதிகளை எல்லா இடத்திலும் அமைத்தல். அடுத்தது புதிய புகையிரத வீதிகளை அமைத்தல் அல்லது விஸ்தரித்தல் என்ற அடிப்படையில் அதாவது இந்த ரயில்வே புகையிரத வீதிகளை அபிவிருத்தி செய்வதன் மூலமாகவும் இலங்கை நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த புகையிரத வீதியை அபிவிருத்தி செய்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளை எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். அதே போன்று பிள்ளைகள் அடுத்த போக்குவரத்தில் நீர்வழி போக்குவரத்து. இப்போ நீர்வழி போக்குவரத்து என்னும் போது பெரும்பாலும் இந்த கப்பல் போக்குவரத்து, உள்நாட்டுக்குள் இருக்கின்ற படகு சேவைகள் அவைகளை விட உலக நாடுகளில் மேற்கொள்ளப்படுகிற உலக நாடுகளுக்கு இடையான மேற்கொள்ளப்படுகின்ற கப்பல் சேவைகள் என்பது கூடுதலாக இந்த வர்த்தக சேவைகள், பொருட்களை ஏற்றி இறக்கின்ற வர்த்தக சேவைகள். அடுத்த இரண்டாவது பயணிகள் சேவைகள் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய இந்த கப்பல் துறைமுகங்களை எவ்வாறு அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த கப்பல் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இலங்கையுடைய நீர்வழியான போக்குவரத்தை நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம், அதன் மூலம் நாடை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. அதுல வீதிகள், புகையிரத பாதைகள், துறைமுகம், விமான சேவை, நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். சரியா? அப்ப இலங்கையுடைய பொருளாதாரத்தை விரைவாக துரிதமாக
அதே நேரத்தில் நிலைப்பேணுகின்ற நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றலாம் என்று சொன்னால், அதுவும் எதிர்கால சந்ததிக்கும் பயன்படக்கூடியதாக மாற்றலாம் என்று சொன்னால், அதில் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒன்று போக்குவரத்து துறை. அந்த போக்குவரத்து துறையின் மூலம் என்னென்ன நன்மைகளை பெறலாம் என்பதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஆனால் முக்கியமாக பெற்றிருக்க போக்குவரத்து துறை. அந்த போக்குவரத்து துறையில் வீதிகள், பெருவீதிகள், அடுத்த புயர பாதைகள், துறைமுகம், விமான நிலையம், இவ்வளவுதான். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் பார்ப்போம். இது துறை. இரண்டாவது என்ன போட்டிருக்கின்றது? தொடர்பாடல் மற்றும் கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம். இது இரண்டாவதா நாங்க பார்க்கலாம். என்ன அப்ப போக்குவரத்து முடிந்து இப்ப நாங்க பார்க்க போறது தொடர்பாடல். இது இரண்டாவது. கவனம். இதன் மூலமும் இலங்கை நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம், துரிதமாக அபிவிருத்தி செய்யலாம். என இன்றைக்கு இதுதான் மிக முக்கியமாக இருக்கு. எதிர்க்கும் தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். இன்றைக்கு நாங்கள் உலக நாடுகளுக்கு சமனாக அல்ல உலக நாடுகளை விட உயர்ந்த நிலையில நாங்கள் செல்ல வேண்டுமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. என்னத்துல? தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். தொடர்பாடல், ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வது. அது என்ன விடயங்களாகவும் இருக்கலாம். முன்னேற்றமடையக்கூடிய பயன் பெறுகின்ற கூடாத தொடர்பாடல்கள் அல்ல. இன்றைக்கு நாங்கள் அதில் தான் கூட பேர் கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா நீங்களும் படிக்கிற பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், கள்ளம் கபடமற்ற பிள்ளைகள். நீங்கள் என்ன நல்ல செல்ல பிள்ளைகள், எங்களுடைய செல்ல பிள்ளைகள். ஆனால் என்ன செய்கின்ற இந்த நண்பரோட கதையை கேட்டோ அல்லது வேறு ஆக்களுடைய கதையை கேட்டோ என்ன செய்கின்றீர்கள்? இந்த தொடர்பாடல்கள் எப்படியானவை? விரும்பத்தகாத தொடர்பாடலுக்குள்ள நீங்கள் பழக்கப்பட்டு போகிறீர்கள். எப்படி? அது நண்பர்களூடாகவும் பெறலாம், வேறு வழியாகவும் பெறலாம். வாடா அதை பார்ப்போம், வாடா மச்சான் நாங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் பார்ப்போம், வாடா மச்சான் விளையாடுவோம். என்ன கம்ப்யூட்டர் விளையாட்டுகளை கம்ப்யூட்டர் விளையாடலாம். இன்றைக்கு கைத்தொலைபேசிகளில் இன்றைக்கு விளையாடி இன்றைக்கு எத்தனை பேர் உயிரை மாய்க்கின்றார்கள் பார்த்தீங்களோ? தற்கொலை செய்கின்றார்கள். என்ன அப்படியான தற்கொலைக்கு மாணவர்களை உங்களை விட்டு செல்கின்ற பல்வேறு விதமான விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த கைத்தொலைபேசிகளுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறது. கவனம் பிள்ளைகள், நீங்கள் கெட்டிக்காரர், அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளைகள், எங்களுக்கும் செல்ல பிள்ளைகள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த தொடர்பாடலில் கவனமாக இருக்க வேணும். அது கைத்தொலைபேசியை ஊடாகத்தான் கூடிய 90-99% இந்த தொடர்பாடல்கள் இடம்பெறுகின்றன. அது பிறந்த குழந்தையிலிருந்து இன்றைக்கு இறக்கின்ற மனிதன் வரை இன்றைக்கு எல்லாட்டையுமே கைத்தொலைபேசிகள் விதம் விதமாக காணப்படுகின்றன. இன்றைக்கு அம்மா அப்பா என்ன செய்கின்றன? அம்மா அப்பாவை பிள்ளை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அம்மா அப்பா எல்லாம் வேலைக்கு போகிறாக்களாக மாறிவிட்டால், வேலைக்கு போனாத்தான் இன்றைக்கு உங்களெல்லாம் வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம், உங்களுக்கு தேவையானதை வேண்டி தரலாம், உங்களை படிக்க வைக்கலாம் என்பதற்காக அம்மா அப்பா வேலைக்கு போக வேண்டிய தேவை கட்டாயம் வந்திருக்கு. முதல்ல அப்பா இப்போ அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போகும். ஏன்? நீங்கள் கேட்குறதெல்லாம் வேண்டி தந்து உங்களை படிக்க வைக்கணும். என்ன உங்களை நல்ல நிலை கொண்டு வரணும். என்ன ஆகவே அம்மா அப்பா ஆகும். என்ன அம்மா கஷ்டப்பட்டு என்ன வீட்டில் சமைக்கணும், வீட்டு வேலைகள், அதோட வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை காப்பாற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அம்மா அப்பாவோட சொல்ல கேட்டு, அம்மா அப்பாவை தெய்வங்களாக மதித்து, ஆசிரியருடைய சொல்ல கேட்டு, ஆசிரியர் கீழ்ப்படிந்து, மூத்தோருக்கு வணங்கி, மூத்தோருக்கும் மரியாதை செலுத்தி நாங்கள் நல்ல தொடர்பாடல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அது டெலிஃபோனாக இருந்தான, உறவுகளாக இருந்தான. ஏன்னா இன்றைக்கு அதிக பிள்ளைகள் இன்றைக்கு வீணான பிரச்சனைகளுக்குள்ளாவதும், ஏன்னா வீணாக தங்களை உயிர்களை மாய்த்து கொள்வதும், என்ன இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் தகாத, விரும்பத்தகாத தொடர்பாடல். அது டெலிஃபோன் தான் கூடிய அளவு பங்கு வகிக்கின்றது தொடர்பாடல்களை ஏற்படுத்தி கொடுப்பது. அடுத்து நேரடியான தொடர்பாடலும் இருக்கிறது. என்ன அது நல்ல நிலையில நல்ல மாதிரி கெட்ட தொடர்பாடுகளும் இருக்கிறது. அதுல நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறோம், அழிந்து. நாங்கள் மட்டுமோ அழிகின்றோம் இல்லை, எங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்த எங்களுடைய குடும்பம்
உங்களுடைய அம்மா அப்பா, உயிரான அம்மா அப்பா, உங்களுடைய சகோதரங்கள், உறவினர்கள், சமுதாயமே அழிந்துவிடும். சமுதாயமே அழிந்தால் அந்த நாடே அழிந்துவிடும். ஒரு ஆள்ல, உங்களை மாதிரி ஒரு ஆள்ல தொடங்குற இந்த பிரச்சனை எங்க போகுது? நாட்டையே அழிவுக்குட்படுத்த. நாடை விடுங்கவன், மற்றவரை விடுங்கவன். உங்களுடைய குடும்பத்தின், உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ? எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டிய நீங்கள், எவ்வளவு என்ன இனிமையாக, எவ்வளவு சுபீட்சமா வாழ வேண்டிய நீங்கள் இன்றைய தகாத தொடர்பாடல்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் மூலம், விரும்பத்தகாத தொழில்நுட்பங்கள் மூலம் அழிவை ஏற்படுத்தி கொள்கிறோம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். என்ன பிள்ளைகள், என்ன நல்லதுக்குத்தான் இந்த தகவல் தொடர்பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக சிறுவர்களாகிய மாசு மறுவற்ற கள்ளங்கடுவற்ற நீங்கள் டெலிஃபோனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது நல்ல விடயங்களுக்கு மட்டும், படிப்புகளுக்கு, இவை ரெண்டுக்கும் தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். அம்மா அப்பா கத்த ஒழிச்சு டெலிஃபோனில் விளையாடுறதோ, கேம்ஸ் விளையாடுறதோ, அல்லது வேறு படங்களை பார்ப்பதோ, அல்லது வேறு தொடர்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதோ கூடாது. அது எங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் அழித்து விடும். பாவம், அம்மா அப்பா பாவம் தானே, உங்களுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து உங்களை காப்பாற்றி வருகிறார்கள். என்ன உங்களுடைய ஆசிரியர்லாம் நீங்கள் நல்லா வர ஒன்றுமெடுத்து தானே உங்களை படிப்பிக்கிறார்கள். என்ன, ஆகவே எல்லாருக்கும் மதிப்பளித்து, எல்லார சொல்லையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்பாடல்ல நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமாக இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு எல்லா துறைகளிலும், அது பொருளாதாரமாக இருந்தால் என்ன, பொருளாதாரம் என்னும்போது கைத்தொழில், வர்த்தகம், சேவைத்துறை, விவசாயம், இந்த அனைத்தையும் சேர்ந்ததுதான் பொருளாதாரம். இதோடு நவீன தொழில்நுட்பம், இந்த தகவல் தொடர்பாடல்களும். அப்ப இலங்கையுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமாயிருந்தால் அத்தோடு சேர்ந்து சமூக கலாச்சார நல்லொழுக்க பண்புகளையும் நல்ல அரசியலையும் ஆட்சியாளர்களும் ஆட்சி முறையும் நிர்வாக அமைப்புகளும் மக்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், மக்களுக்காக இருக்க வேண்டும். எவ்வாறு எமது மன்னர்கள் எல்லாம் தம்மையை அழித்து மக்களை வாழ செய்தார்களோ, அவருடைய தலையாய கடமை எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, குளங்கட்டி வளம் பெருக்குவது. தாது செய்த மன்னன் என்ன செய்தார்? என்ன, காசியப்பன் அவரை சிறைப்பிடித்து உன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு தர வேண்டும் என்று தன் தகப்பனை அநியாயப்படுத்தி கொடுமை செய்த போது இந்த காசியப்பன் தாதுசேனன் என்ன செய்தார்? நான் வைத்திருக்கிற செல்வத்தை உனக்கு தருகிறேன், என்னை சிறையிலிருந்து வெளியே விடும். என்ன, காசியப்பன் என்ன சொன்ன? அந்த தகப்பன், நீ ஒளித்து வைத்திருக்கிறாய், நீ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தராமல் செல்வங்களை எல்லாம் நீ மறைத்து வைத்திருக்கிறாய், ஆகவே உன்னை நான் சித்திரவதை செய்வேன் என்று கொடுமைப்படுத்திய போது தாதுசேனன் என்ன சொன்னார்? என்னை வெளியே விடு, உனக்கு நான் வைத்திருக்கிற செல்வங்களை உனக்கு நான் தருகிறேன். காசியப்பனும் சந்தோஷத்தோட சிறையிலிருந்து அவரை கொடுமைப்படுத்திய நிலையிலிருந்து வெளியில விட்டான். மனுஷன் எங்கு ஓடுது? தாதுசேனன் ஓடி செல்லுகிறார். இவனும் ஆசையோடு எங்கேயோ மறைத்து வைத்திருக்கின்ற செல்வங்களை தனக்கு தரப்போறார் என்று காசியப்பன் ஆவலோடு பின்னுக்கு ஓடுகிறான். அவர் எங்கு ஓடுகின்றார்? தான் கட்டிய குலத்துக்கு ஓடுகிறார். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.